இன்று 5000 என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 5000 என்பது மாதம் 40 ரூபாய் கிடைக்குங்க வாக்களிச்சிட முடியாது. டிவிகேவுடைய தலைவர், வருங்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவரால் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை படைக்கின்ற வகையில் அனைவருமே ஒருங்கிணைந்து ஒரே முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டம் சீர்கிட்டு இருக்கிற நிலையை மாற்றுவதற்கு இன்று 5000 என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 5000 என்பது எல்லோரும் பார்க்கின்ற போது, குறிப்பிட்டு காட்டுகிற போது உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு மாதம் 40 ரூபாய் தான் கிடைக்கும். வெறும் 40 ரூபாய்க்காக மாதம் 40 ரூபாய் கிடைக்குங்க வாக்களிச்சிட முடியாது. 40 ரூபாய் கிடைக்கிறது என்பதற்காக 5 லட்சம் கோடியை கொள்ளையடிப்பதற்காக மக்களை ஏமாற்றுகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. ஆகவே இதை மனதிலே வைத்து மக்கள் ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் களத்திலே 3000 கொடுப்பதாக சொல்கிறார்கள். 3000 என்று சொன்னால் அதுவும் மாதத்திற்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஆகவே இதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மாற்றங்கள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஏமாற்றத்தை தான் அவர்கள் அடையப் போகிறார் என்பதுதான் தமிழக வரலாற்றில் உருவாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரே முகமாக மக்கள் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை தமிழகத்தின் 2026 கோட்டையிலே கொடியேற்றுகிற நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனமாற்றத்தின் மூலமாக வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் என்பதை நாடு அறிய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.